மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த அடுத்த 3 மாதங்கள் நடக்கப் போகின்ற விஷயங்களை பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கப் போகிறது? உனக்கு என்னப்பா, நீ ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியே அப்படின்னா, அது 2ஆம் இடம் என்பது என்ன படிப்பு. இப்போ 7 கூடியவன் 2ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது என்ன ஆகும்? செவ்வாயை தொடர்ந்து வேற என்ன அப்படின்னா, உங்களுக்கு சூரிய பகவான் 3 கூடியவன் 12இல் மறைந்திருக்கிறான். இது சூப்பர்ல. மிதுன ராசிக்கு 3 கூடைய சூரிய பகவான், இவர் உங்களுக்கு நல்லதே பண்ணுவார். 6 கூடியவனாலே ரண ருண ரோக சத்ருஸ்தானம். இப்படி ரண ருண ரோக சத்ரு. அப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு வியாதி கடன் கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவனே செவ்வாதான். உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த அடுத்த 3 மாதங்கள் நடக்கப் போகின்ற விஷயங்களை பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கப் போகிறது? உனக்கு என்னப்பா, நீ ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியே அப்படின்னா, அது யாருக்கு பொருந்தும்னா உங்களுக்கு தான் பொருந்தும். சார் சும்மா இருங்க சார், நீங்கள் வேறு, நாங்களே பெரிய பிரச்சனை இருக்கோம். உங்களை விட பெரிய பெரிய பிரச்சனைலாம் இருக்கிறவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. உண்மையை சொல்லப்போனால் கடவுள் உங்களை ரொம்ப பிளஸ்டாக வச்சுருக்காரு. உங்களை எவ்வளோ பிளஸ்டாக வச்சுருக்காருன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ராசியிலே குரு பகவான் இருக்கார், ராசியில் சுக்கிர பகவான் வர ஆடான் பேக்கேஜ் மாதிரி உங்களுக்கு இன்னொருத்தர் வந்து ஆட் ஆகிருக்கார். ஏன்னா இவர் வந்து 5 கூடிய யோகாதிபதிங்க. யோகாதிபதி உடம்புல உட்காந்துருக்கும் போது சுக்கிரனும் குருவுமாக சேர்ந்து உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறார்கள். 7ஆம் இடம் என்பது என்ன? 7ஆம் இடம் என்பது திருமணம், வைபோகம். என்ன அப்போது யாரோடி உன்னோட புருஷன் அப்படி அந்த அலைப்பாய்தை படத்தில் வர மாதிரி ஒரே லவ்ஸ் தான். 7ஆம் இடத்தை பார்க்குறீங்க, 7ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்குறார், குரு பார்க்குறார். இதில் என்ன அப்படின்னா, சுக்கிரன் வந்து லவ் காட், அந்த குரு வந்து அப்ரூவல் காட். குரு வந்து அப்பா அம்மா சம்மதத்தோடு கல்யாணம் பண்ணி வைக்கிற ஒரு ஆச்சாரியர், சுக்கிரன் வந்து ஒரு ஃபன் பாய். ஸோ அப்போ அவங்க 2 பேரும் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஆசைப்பட்ட பொண்ணையே கல்யாணம் பண்ணிப்பீங்க போன்ற விஷயங்கள் ஏற்படும். இதில் என்ன ஒரு அற்புதம் அப்படின்னா, இந்த 2ஆம் இடமாகப்பட்ட தனஸ்தானத்தில் 7-10 கூடிய குரு பகவான் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெறும்போது என்னாகும்? நிறைய பண விஷயங்களை உங்களுக்கு அள்ளித்தருகிறார். பணம் வந்து பார்த்திங்கன்னா 10 கூடியவர் 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுது வாரா கடன்லாம் வந்து சேரும். சார் அந்த கம்பெனிக்கு நாங்கள் ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்து 3 மாதம் ஆச்சு சார், பெண்டிங் பேமெண்ட்டே எவ்வளோ இருக்குது சார், தரமாட்டேங்கிறேன் சார் எப்போ கேட்டாலும் கிரெடிட்டே சொல்லிட்டு இருக்கேன் சார் அப்படிங்கிற போன்ற விஷயங்கள் எல்லாம் சரியாகும். ரிச்சியாக இதெல்லாம் ஒன்றொன்னா சரியாகும். 10 கூடியவன் 2ஆம் இடத்தில் உச்சம் பெறும்பொழுது இதெல்லாம் நடக்கும். இந்த 2ஆம் இடம் என்பது என்ன படிப்பு. இப்போ 7 கூடியவன் 2ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, ஃபாரின் போய் படிக்கிறது, அமெரிக்கா போய் படிக்கிறது, ஆஸ்திரேலியா போய் படிக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். நண்பர்களே, எப்போ வந்து நீங்கள் படிக்கணும்னு நினச்சிட்டிங்களோ அன்றைக்கே நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த படிநிலைக்கு போயிடுறீங்க. ஸோ அப்போ நீங்கள் கோர்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிப்பீங்க. இப்போது நான் வந்து இதை படிச்சிருக்கேன், இதுக்கப்புறம் மேற்கொண்டு இதை படிக்க போகிறேன், அது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு 11ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார் இந்த 3 மாதத்தில். இந்த செவ்வாய் யாருன்னா 6 கூடையவன் 11 கூடையவன். அவர் ஆட்சி பெறும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக வரும். எல்லா விஷயங்களிலும் லாபங்கள் வருகிறது, லாபம் அதிகமாகிறது. அதே மாதிரி இந்த 11ஆம் இடம் என்பது நண்பர்கள், மாமனார் சப்போர்ட் என்பது கிடைக்கிறது, நண்பர்கள் ஆதரவு என்பது கிடைக்கிறது போன்றவையெல்லாம் இந்த 11ஆம் இடத்திலே இந்த செவ்வாய் பகவான் ஆட்சியால் கிடைக்கக்கூடிய அற்புத பலன்கள். அடுத்ததாக நம்ம சொல்ல வர பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த செவ்வாயை தொடர்ந்து வேற என்ன அப்படின்னா, உங்களுக்கு சூரிய பகவான் 3 கூடையவன் 12இல் மறைந்திருக்கிறான். இது சூப்பர்ல. மிதுன ராசிக்கு 3 கூடைய சூரிய பகவான், இவர் உங்களுக்கு நல்லதே பண்ண போகிறது கிடையாது. இவர் 12ஆம் இடத்தில் மறைந்து விபரீத ராஜயோகத்தை உண்டாக்குகிறார். விபரீத ராஜயோகத்தை உண்டாக்கும் போது அரசியலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரும் பதவி கிடைக்கிறது, அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நல்ல ரெகக்னேஷன் கிடைக்கிறது, அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்களுக்கெல்லாம், சார் இந்த ஆட்சி இருந்தது சார், இந்த கான்ட்ராக்ட் எடுத்தேன், ஆட்சி மாறுது சார், எனக்கு கான்ட்ராக்ட் கிடைக்குமான்னு தெரில, எனக்கு திரும்ப கண்டினியூ பண்ணுவாங்களான்னு தெரில, இப்போது பழைய ஆட்சியில் இருந்தவங்க இந்த ஆட்சியில் இருக்கவங்க வந்து கண்டினியூ பண்ணுவாங்களான்னு தெரில, ஒருவேளை அந்த நிர்வாகத்தினால என்னை வெளியே போட்டுருவாங்களோன்னு பயமாக இருக்குது. நிறைய வெண்டர்ஸோட பயமே அதுதான். ஸோ அப்போது அதெல்லாம் சரியாகும். நம்ம ஒர்க்கு குவாலிட்டியாக இருந்ததுன்னா எந்த ஆட்சி வந்தாலும் நமக்கு டெண்டர் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த டெண்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுறவங்களுக்கெல்லாம், முக்கியமாக மெடிக்கல் டெண்டர் முக்கியமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். மெடிக்கல் டெண்டர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சில பேர் பார்த்திங்கன்னா மாஸ்க்கு, க்ளவுஸு இதெல்லாம் மாசாக எடுத்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கெல்லாம் சப்ளை பண்ணுவீங்க, அவர்களுக்கெல்லாம். அதே மாதிரி 3 கூடையவன் 12ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது, 12ஆம் இடம் சுக்கிரனுடைய வீடு என்பதால், அதே சூரியன் சுக்கிரனுடைய வீட்டுக்குடையவன் அவர் வந்து மறைவதால் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் தான் நம்பர் 1
பியூட்டிஷியன் ஆகிடுவீங்க. நீங்கள் தான் வந்து சினிமா கலையில் மிகப்பெரிய புகழ் பெறுவீங்க. நீங்கள் தான் மீடியா துறையில் மிகப்பெரிய உச்சத்தை தொடுவீங்க. இதெல்லாம் ஏற்படும். இந்த 12ஆம் இடத்திலே 3 கூடியவன் மறையும் பொழுது சூரியன் விபரீத ராஜயோகத்தை தருவதால் திடீர் பதவி என்பது கிடைக்கும். மிதுன ராசிக்காரங்களை பிடிச்சு திடீர்னு பதவி கொடுத்துருவாங்க. இதுக்கு யார் சரியாக பண்ணலான்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நம்ம டீம்லேயே ஹிந்தி தெலுங்கு 2 தெரிஞ்ச ஒரே ஆள் நீ தான் என்பதால் ஒன்று நான் வந்து நார்த் இந்தியாவுக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அனுப்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சம்மந்தமே இல்லாமல் ஒரு குவாலிட்டி. இது நீங்கள் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு காலத்தில் இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருந்தபோது புது பிளான்ட் போடும்போது அந்த லோக்கல் ஏரியா லாங்குவேஜ் தெரிஞ்சவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் அவங்க பெரிய பேக்ரவுண்ட் இருக்காது. ஆனால் ஏதோ ஒரு ஸ்கில் செட்டில் அவங்க பெரிய ஆளாக இருப்பாங்க. அந்த ஸ்கில் செட்டை பேஸ் பண்ணி அது மாதிரி தான் உங்களுக்கும் நம்ம டீம்லேயே ரொம்ப ஆட்டோகேட் தெரிஞ்ச ஒரே ஆள் நீங்கள் தான், ப்ரோஇ தெரிஞ்ச ஒரே ஆள் நீங்கள் தான் என்பதால் உங்களுக்கு நான் வந்து நம்ம ஆட்டோகேட் படித்து 15 வருஷம் ஆச்சு, அது வேறு விஷயம். பட் ஆனால் இந்த உலகம் நம்மளை நம்புது. ஸோ அதனால் எப்படியோ ஒன்று நமக்கு தேவை என்ன, அடுத்த படிநிலைக்கான ப்ரொமோஷன். 3 கூடியவன் 12ஆம் இடத்தில் மறையும் பொழுது நீங்களுடைய ஜாபுக்கு கிடைக்கிதோ இல்லையோ உங்கள் ஸ்கில்ஸை பேஸ் பண்ணியாவது உங்களுக்கு ஒரு ஜாப் என்பது கிடைச்சிரும். அதான் இதில் இருக்க ஆச்சரியம். 12ஆம் இடத்தில் விபரீத ராஜயோகம் பெறுகிறார். அடுத்து இந்த 6 கூடிய செவ்வாய் பகவான் எப்போ ஆகஸ்ட் மாதம்லாம் 2ஆம் இடமாகப்பட்ட கடகத்திலே நீச்சபங்க ராஜயோகம் அடைகிறார். இது என்ன மாதிரி பலன் அப்படின்னா, 6 கூடியவனாலே ரண ருண ரோக சத்ருஸ்தானம். இப்படி ரண ருண ரோக சத்ரு. அப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு வியாதி கடன் கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவனே செவ்வாதான். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவான் 6 கூடியவனாக இருப்பதால் அந்த வியாதி கடன் கஷ்டத்தை கொடுக்குறார். குரு உங்கள் உடம்புலே உட்காந்துருக்கார். இப்போது மிதுன ராசிக்காரங்க யாராவது கொஞ்சம் லைட்டாக தீர்த்தவாரியாக ப்ராப்ளம், ஏன்னா உச்சம் பெற்ற குருவோடு சேர்ந்துருக்கிறார். சில பேர் பார்த்திங்கன்னா என்ன ஆகும், மிதுன ராசிக்காரர்கள் நிறைய குடிப்பழக்கத்திற்கெல்லாம் அடிமையாகி உடம்பை கெடுத்துக்கிட்டு லிவர் ப்ராப்ளம்லாம் வந்து கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் மாட்டி தவிப்பீங்க. அவர்களுக்கெல்லாம் குரு ஒரு பொது விடுதலை தருகிறார். அப்படியே ஓடி போயிடு, இதுக்கு மேலே நீ குடிக்கக்கூடாது, கீழே போட்டு உடச்சிரு போன்ற விஷயங்களை தருகிறார். காரணம், இந்த செவ்வாய் நீச்சபங்க ராஜயோகம் அடையும் பொழுது பெரிய வியாதிகள் கூட சரியாகும். அது குருவனுடைய வீடு என்பதால் கிட்னி மாற்றி ஆகணும்னு சொன்னவங்களுக்கெல்லாம் கூட சரியாகும். நண்பர்களே எழுதி வச்சுக்கோங்க. யாராவது இந்த வீடியோ பார்க்குற இந்த கிட்னி பேஷண்ட்ஸு, லிவர் பேஷண்ட்ஸு, பெருங்குடல் பேஷண்ட்ஸு இருந்தீங்கன்னா, இந்த அடிவயிறு ஃபுல்லாக குரு தான். அப்படி எல்லாமே பெருங்குடல் சிறுகுடல் எல்லா குடலும் வேறு குரு தான். அப்போது நீங்கள் உடம்பு நல்லா சரியாக போகுது. கடவுள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்கார். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், இதை கீழே போட்டு உடச்சிடணும். வாழ்க்கையிலே ஒரே ஒரு ஆள் தான் கிங்கு. யார் கிங்குடா? அன்னைக்கு யார் கிங்கு? ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் 2 கிங்கும் இல்லாதவன் தான் கிங்கு. மற்ற இல்லைன்னா எப்படியா இருந்தாலும் இவன் மாட்டிப்பாங்க. இன்னொரு 10 வருஷம் ஓடுமா வண்டி, என்னைக்காக இருந்தாலும் நீங்கள் அதில் சிக்குவீங்க. அப்போது இந்த 2 பழக்கங்களை விட்டுருங்க. குரு உங்களுக்கு பொது மன்னிப்பு தருகிறார். அப்படியே இந்த நல்லவனாக மாறிடுங்க. அப்போது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல பீரியட் இது. உங்கள் கெட்ட பழக்கத்திலேருந்து வெளிவரும் நேரம், பதவி வருகின்ற நேரம், அதே நேரத்தில் உங்களுக்கு அனுகிரகங்கள், மாமனார் ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட் கிடைக்கின்ற நேரம், பிடிச்சு மேலே வாங்க, நல்லா இருப்பீங்க, லவ் வருகின்ற நேரம். அப்போது கீழே போய்ட்டு இருக்கின்ற நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ்பெற்ற நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.